நடத்தப்படுகிற இந்த 5 மணி ஆராதனை என்னுடைய வாழ்க்கையில் புரோஜனமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நான் புரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தரை தேடுகிறதுனாலே குறைந்து போகாத சமாதானத்தை, குறைந்து போகாத ஆசீர்வாதத்தை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் புரோஜனமாக இருக்கும். இது வாக்குத்தத்தத்துக்காக மாத்திரமல்ல, நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும். கடந்த மாதம் எல்லாம் நம்மை கண்ணின்மணியை போல பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், புதிய காலத்தை அவருடைய பாதத்திலிருந்து துவங்குவோம் இந்த ஆராதனை நடத்தப்படுகிறது. வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் ஏராளமாய் கொட்டி கிடக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் பேசுவார். இந்த வாக்குத்தத்தத்துக்காக மாத்திரம் நாம் புத்தகம் தேடிக் கொள்கிறவர்களாய் இல்லாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் ஆண்டவரிடத்திலே தயவு பெற்று கிருபை பெற்று ஆண்டவரோடு வாழுகிறவர்களாய் இந்த மாதத்தின் துவக்க நாளை ஆண்டவரோடு துவக்கி ஆண்டவரோடு நாம் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம், ஒரு மாதத்துக்கான வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம், அடுத்த மாதத்துக்கான வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்வோம். அந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா நிறைவேறவில்லையா என்பது நம்முடைய ஆண்டவருடைய வழிநடத்துவதன்படி நாம் நடந்தோமானால் அது நிச்சயமாக பலிக்கும் வாய்ப்பு. நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாக வாக்குத்தத்தங்கள் மேலே நிச்சயமாக அவருக்கு அக்கறை உண்டு. அவன் சொல்லிய வார்த்தையை நிறைவேற்றுகிறது. அவன் சொல்லிய வார்த்தை அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கீழே விழாமல் அந்த வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்றுகிறது. அதனால இந்த வாக்குத்தத்தங்கள் இது ஏனோதான என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளாமல் நிச்சயமாகவே தேவனுடைய அருள்வாக்காக எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான் நன்றி செலுத்தும்போது இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மதத்துக்கான வாக்குத்தத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்து வேதாகத்தை எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் ரோமர் எழுதின ரோமபுரிக்கு அவர்களெல்லாம் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர். பிதாவாகிய தேவன் அவருடைய சாயலாயிருக்கிற அவருடைய உள்ளத்திலிருந்து அனுப்பப்பட்ட அவருடைய வேலையை செய்யும்படியாக அவருடைய ரட்சிப்பு மீட்பு திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது? நாம் எல்லோருக்காகவும் அனுப்பினார். யோசனை பண்ணி பாருங்க. நமக்காக அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி, அந்த சொந்த குமாரன் ஆதாயத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை. அவர் ஆதாயம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை. அவர் நஷ்டமடைய பூமிக்கு வந்தார். நாம் ஆதாயம் அடைய, நாம் லாபம் அடைய, நாம் அடிமைத்தலிருந்து மீட்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்கு ஆசீர்வாதத்தை, நமக்கு சாபங்களிலிருந்து விடுதலையை, நமக்கு பரலோகத்தில் போகும் பாதையை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பினார். நம்முடைய பாவங்கள் இந்த பூமியில இருக்கிற ஒரு மனுஷனாலும் மன்னிக்கக்கூடாத பாவமாய், நம்முடைய அக்கிரமங்களுக்கு பூமியில் இருக்கிற எந்த பிரதானமானவர்களாலும் மன்னிக்க முடியாத பாவமாய் இருக்கிற பொழுது அந்த பாவங்களை மன்னிக்கும்படியாக தேவனுடைய குமாரனாகிய ஒப்புக்கொடுத்தார் எழுதியிருக்கிறது. பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் வாராமல்
நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. ஒப்பு கொடுத்தல் என்பது திரும்பவும் பெற்றுக்கொள்வது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுத்துட்டா கொடுத்துதான் திரும்பி எந்த சூழ்நிலையிலும் அதை என்ன பண்ணக்கூடாது, வாங்கி கொள்ளக்கூடாது, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒப்பு கொடுத்தல் என்றால் அதுதான். நம்ம கூட பேச்சு வழக்கில் பேசுவோம், ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா, கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவுக்கு ஒருவரை ஒப்பு கொடுத்துட்டா திரும்பவும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பின்வாங்க கூடாது, நம்ம உலக வாழ்க்கைக்காக ஓடிடக்கூடாது, விக்கிரகங்களுக்காக ஓடிடக்கூடாது, நம்முடைய சொந்த ஆசாபாசங்களுக்காக ஓடிடக்கூடாது. அதுதான் ஒப்பு கொடுப்பது. நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இங்கே ஆண்டவர் அவருடைய பிள்ளையாகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர்தான் பிதா, அவர்தான் தேவன், அவர்தான் ரட்சகர். அங்கே ஆண்டவர் அவருடைய பிள்ளை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், நேரடியாக அக்னிமயமாய் தேவன் இந்த பூமியில வந்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுனால பிதாவின் சாயல் மனுஷ சாயலாகி பூமியில வந்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றையே செய்து கொண்டிருந்தது. பாருங்க, ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? இதுதான் வாக்குத்தத்தம். மேல இருக்கிற வரி நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, கீழே இருக்கிற வரி நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பாருங்க, அவரோடு கூட, இயேசுவோடு கூட, கிறிஸ்துவோடு கூட, மீட்பரோடு கூட, ரட்சகரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? ஆண்டவர் எனக்கு எதையும் செய்ய மாட்டார், ஆண்டவரால் எனக்கு எதையும் செய்ய முடியாது, ஆண்டவரிடத்தில் நான் வைத்த விண்ணப்பங்கள் எல்லாம் வீணாய் போயிற்று, ஆண்டவரை நம்பி நான் ஏமாந்து போனேன் என்று சொல்லி பின்மாற்றக்காரர்கள் பேசலாம். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை தங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். மற்ற எல்லாவற்றையும் என்று சொல்லி இருக்கிற போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல இதை எழுதினவர் பவுலடிகளார். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் வாய் மூலமாகவே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிற்பாடு இந்த பூமியில் இருக்கிற சகலத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறேன், எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்ட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாக இருப்பது எப்படி என்கிறதான காரியங்கள் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க தினந்தோறும் அப்பத்துக்காகவும் ஆகாரத்துக்காகவும் பிழைப்புக்காக கோரிக்கை பண்ணீங்களா? அந்த பிழைப்பை ஆகாரத்தை கர்த்தர்களுக்கு வாங்கி செய்வார். சொல்லுங்க, நீங்கள் உங்கள் அத்தியாவசிய தேவைகளை சந்தித்துக் கொள்ள முடியாதபடி கண்கலங்கி நிற்கிற வேளையில உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கபடி மனம் இறங்குவார்கள். குறைச்சலோடு, ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சோடு பணத்தை வைத்துக் கொண்டு நான் பெரிய எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? அந்த பஞ்ச பணத்தை 5 பேரை ஆசீர்வதித்து கத்த அவங்களுக்கு நிறைவாகி மாதம் முழுவதும் நடத்தும்படியாக கிரியைகளை செய்வார். அதுதான் மற்ற எல்லாவற்றையும் அருளுகிற தேவன். விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவர் மற்ற எல்லாவற்றையும் அருள் செய்கிற தேவன் என்பதை நீங்க விசுவாசிங்க. அவராலே மற்ற எல்லா காரியங்களிலேயும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த உலகத்தால் வாழ்கிற சகல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தர முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் எனக்காக இந்த பூமியிலே வந்தார். சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்காக இந்த பூமியிலே வந்தார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார், என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற பாவ சிந்தையிலிருந்து என்னை மீட்டெடுக்கும்படியாக, சாவ சிந்தையிலிருந்து சாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உங்கள் ஆத்மாவை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற போது, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற போது அவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருள் செய்வது நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, எப்படின்னு கேள்வி கேட்கிறார். அது எப்படி அவருக்காக போயிடுவாரு?
கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை வேண்டிக் கொள்ளும் போது அவர் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற தேவன் அல்லவா? அதை எப்படி கொடுக்காம போயிடுவாரு? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாகத்தான் பாக்கியவான்கள். சங்கீதம் 119 முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்வார். இந்த உலகம் இருக்கிற சமாதான சந்தோஷத்தை விட அவருடைய சமாதான சந்தோஷத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். உலகத்தான் சமாதானமா இருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறியா? அதே சமாதானத்தை உனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாவமான வழியில வருகிற சமாதானம் நிலைநிற்காது. பரிசுத்த வழியில வருகிற சமாதானம் உன்னோடு பலனை தரும். உனக்கு சமாதானத்துக்கு அடுத்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கணும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன சூரியன் உதிக்குமா? எங்க சூரியன் எல்லா இடத்துலயும் உதிக்குது, எல்லா மேலையும் உதிக்குது. என்னத வசனம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. என்ன எழுதியிருக்கிறார் ஆண்டவர்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே மற்ற எல்லாவற்றையும் அருளுகிற தேவன் நீதியில் சூரியனை உதிக்க பண்ணுவார். மற்றவங்க மேலெல்லாம் உதிக்கிற சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிற உஷ்ணத்தை கொடுக்கிற சூரியனா இருக்கும். உங்கள் மேலே நீதியுள்ள வாழ்க்கையை வாழும்படி, உங்களுக்கு நீதிக்கு யாராவது துரோகம் செஞ்சாங்கன்னா அந்த துரோகத்தை மாற்றி நீதியான வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படியாக. உங்களுக்கு அநீதி இழக்கப்படுகிறதா? சமுதாயத்தில் சொந்த வந்தவர் மத்தியிலே உங்களுக்கு அநீதி உங்கள் வாழ்க்கையில் இழைக்கப்படுகிறதா? உங்களை யாராவது அநீதியாய் நடத்துகிறார்களா? உங்களை யாராவது அடிமையாய் நடத்துகிறார்களா? உங்களை யாராவது கேவலமாய் நடத்துகிறார்களா? அந்த இடத்துல நீதியுள்ள தேவன் உங்கள் மேலே உதிப்பார். சொல்லுங்க, நீதி செய்கிற தேவன், நீதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீதி செய்கிற தேவன் உங்கள் மேலே உதிக்கிறார். வாக்குதத்தத்தை அப்படியே நம்புங்க. ஆண்டவரே, நான் நீதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நீதி செய்ய வேண்டியவர்கள் எனக்கு நீதி செய்து ஆண்டுகிறேன். எனக்கு அநீதி செய்து விட்டார்கள் ஐயா. அவர்கள் செய்த அநீதியினாலே என் வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. கண் கலங்குகிற ஒவ்வொருவருக்கும், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே, அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீதியாக விளக்கப்பட்ட தேவன் எழுதுகிறார். வாழ்க்கையிலே அநீதி இருக்குமானால் அந்த அநீதிகளை கற்று மாற்றி நீதியுள்ள வாழ்க்கையை கற்று பாருங்க. வசனம், நீதியின் சூரியனை அதன் சட்டைகளின் கீழே நீதியின் சூரியனுடைய நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையிலே நீதியை உழைப்பிக்கிற தேவன், வெற்றியை தருகிற தேவன். நீதி அப்படின்னு சொன்னாவே வெற்றி என்று அர்த்தம். எனக்கு நீதி கிடைச்சிருச்சுக்கா அப்படின்னு சொன்னா அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறான், எனக்கு அநீதி கிடைச்சிருச்சுமா, தீர்ப்பு தவறாம சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். வருத்தம் சொல்றான், எனக்கு நீதி கிடைச்சிச்சுமா, எனக்கு வெற்றி ஜெயம் கிடைச்சிச்சு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த நீதி சட்டைகளின் நிழலிலே எப்படி இருக்கு? என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் என்றால் ஆரோக்கியத்துக்கு எதிர்ப்பதம் என்ன சொல்லுவோம்? சுகவீனம், வியாதி, வறுமை, இதெல்லாம் சொல்லுவோம். எப்படிப்பா நல்லா இருக்கியா? பட முடியாம இருக்கிறேன். அது தோல்வியை குறிக்கிற வார்த்தை. நல்லா இருக்கிறேன் அப்படின்னால் ஜெயத்தை குறிக்கிற வாழ்க்கை. இங்கே ஜெயம் என்பதை தான் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறார். ஆரோக்கியமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, மற்றவர்கள் வெற்றி கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை, கௌரவமான ஒரு வாழ்க்கை உனக்கு கர்த்தர் தந்துள்ளார் என்று சொல்லியிருக்கிறார். நீதியின் சூரியனுடைய சட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும். அப்புறம் வாசிக்கிறோம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் பார்வை எப்படி வளருவீங்களா? மோஞ்சான மாதிரி வளருவீங்க. அப்படியா எழுதுவீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வெளியே நீங்கள் புறப்பட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போதும் வியாபாரத்துக்கு போகும்போதும் நீங்கள் வெளியே போயிட்டு போகும்போதும்
நீங்கள் வெளியே புறப்பட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் நீங்கள் எப்படி வளர்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கொழுத்த கன்றுகளை போல. கன்று அப்படின்னு சொல்லி சொன்னா அது துள்ளி குதிக்கிற ஒரு அனுபவத்தை உடையது. கன்றுக்குட்டிகள் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கதான் நிற்கும். அதே அப்படின்னு சொன்னா போதும் 4 கால் அப்படி துள்ளி 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 மாலை போல துள்ளி குதிச்சு அது ஓடும். அவ்வளவு ஆரோக்கியம் இருக்காங்க கன்றுக்குட்டிகளுக்கு. வேதம் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு பயந்த பிள்ளைகளை இங்கு கன்றுக்குட்டிகளுக்கு ஒப்பிடுகிறது. நீங்கள் கொழுந்த கன்றுக்குட்டிகளை போல. நீங்கள் பலவீனமானவர்களாக அல்ல, நீங்கள் நோச்சானாக அல்ல, நீங்கள் வியாதி உள்ளவர்களாக அல்ல, நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, அடிமைத்தனத்தை உட்பட்டு தலைமுறையான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அல்ல, நீங்கள் கொழுந்த கன்றுக்குட்டிகளைப் போல, துள்ளி குதிக்கிற கன்றுக்குட்டிகளைப் போல நீங்கள் வளர்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கடவுளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாமா? ஆமென். கர்த்தர் பெரியவர். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து கூட வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 84:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 84:11. சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். கர்த்தர் கேடகமும் சூரியனுமானவர், சூரியனும் கேடகமுமானவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. போன வசனத்துல பார்த்தோம் அவருக்கு பயந்தவர்களுக்கு. எங்கே பார்க்கிறோம்? உத்தமமாய் இருக்கிறவர்கள். யாருக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் அவருக்கு பயந்தவர்களுக்கு, உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் உதவி செய்வார். அவர் சூரியனும் கேடகமுமானவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இந்த ரோமாபுரிக்கிற கடிதத்திலே அவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்கிற கேள்விக்கான பதிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. மல்கியாவை வாசிச்சோம், இங்கே வாசிக்கிறோம். கொழுந்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்ற சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்குகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீதியை உழைப்பிக்கப்படுகிற உங்கள் வாழ்க்கையில நீதியை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் கன்றுகளைப் போல வெளியில சென்று கொடுத்த கன்றுகளைப் போல வளர்க்கிற தேவனாய், உங்களை வளர்க்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம் உங்களுக்கு நன்மையை வழங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிற யாவருக்கும் நிறைவேற்றுவாராக. அதற்கான 2 விசேஷங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உத்தமமாய் நடக்க வேண்டும், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். இந்த காரியங்களை கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்வாராக. நாம் நன்மை முடிச்சபிக்கலாம்.